ஹாய், ரெட் ஆயில் யாருக்கு ஃப்ரீயாக போகுதுன்னு இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ண போகிறோம். நிறைய ஸ்டோரிஸ் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் நம்ம ஃபில்டர் பண்ணிகிட்டே வந்தோம். ஃபில்டர் எப்படி பண்ணோம்னா, சில பேர் புரிஞ்சுக்குவாங்க பார்த்தீங்களா, நான் இன்டேக்லாம் ப்ராப்பராக எடுத்துக்கிறேன், நம்ம ஹேர் க்ரோத்தில் ஹேர் ஆயிலோட பங்கு என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் அந்த ஸ்டோரிஸ் ஷேர் பண்ணியிருந்தவங்கள நான் ஃபில்டர் பண்ணேன். அப்படி டே பை டே நம்ம ஃபில்டர் பண்ணிகிட்டே வந்தோம். கிட்டத்தட்ட 1 வீக் இதே மாதிரி பண்ணோம். இப்போ யார் அந்த ரெட் ஆயிலோட வின்னர் யாருன்னா ரம்யா தேனி. அவங்களோட ஸ்டோரி இங்கே நான் டேக் பண்ணுறேன், பாருங்கள். நிறைய ஸ்டோரிஸ் இருக்குங்க. பட் வின் பண்ணாதவங்களோட ப்ரைவசியை நம்ம டச் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் அவங்களோட ஸ்டோரிஸ்லாம் ஷேர் பண்ணலை. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்னோடது ப்ளீஸ் வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறம் இவங்கள்ட்ட நான் நிறைய பேசியிருக்கேன். ஸ்மூத்தனிங்னு ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்தே இவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக அடுத்தடுத்து இவங்க ஸ்மூத்தனிங் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. முடி அப்படியே குச்சி குச்சியாக முனிவர் முடி மாதிரி. நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் ஏன் முடி எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ நான் ஒரு ஸ்டேஜில் நம்ம இது பண்ணதே தப்புன்னு ஒரு 2 தடவைக்கு அப்புறமே நான் ஃபீல் பண்ணிவிட்டேன். அந்தளவுக்கு என்னோடய ஹேர் வஸ்ட்டாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் என்னோடய ஹேரை நான் பேக் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதே மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டாக இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் பண்ணுற தப்பு இதுதான். ஸ்மூத்தனிங் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக பண்ணிவிட்டு டோட்டல் முடி ஒரு நேச்சுரல் முடியே டோட்டலாக கெடுத்துக்கிட்டு பழைய முடி நம்மளுக்கு வந்துடாதா, அதாவது ரொம்ப மோசமாக இருக்க முடி இப்போ நம்ம ஸ்மூத்தனிங் பண்ணிக்கலாம்னு நினச்சி இப்போ பழைய முடி நம்மளுக்கு வந்துடாதா அப்படின்னு நினச்சி ஏங்குற நிறைய பேரில் இவங்களும் ஒரு ஆளாக நான் பார்க்குறேன். அந்தளவுக்கு இவங்களோட ஹேர் சேஞ்ச் ஆகிருக்கதையும் பார்க்குறேன். இவங்களோட ஹேர் பிளாக்காகவே இல்லை, ரொம்ப ப்ரௌனாக செம்பட்ட கலர்னு சொல்லுவாங்களா, அந்த கலரில் ஒரு மாதிரி குச்சி குச்சியாக இருந்தது. ஸோ அவங்க அதுக்கப்புறமே நிறைய ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ தட் இவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளோட ஹேர் ஆயிலை நான் கொடுக்குறேன். அண்ட் இந்த ஹேர் ஆயில் மட்டும் கிடையாது, இது கூடவே ஹேர் கேர் ட்ரிங்க், பயோட்டின் ப்ரோட்டீன் ட்ரிங்க் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். மில்லட் ப்ரோட்டீன் ட்ரிங்க் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். அது கூட ரெட் ஆயில் நம்ம ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். அது கூட ஹேர் கேர் கிட்ட அவங்களே வாங்கிக்கிறதா இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க. நம்ம ஹேர் கேர் பற்றின ஒரு புரிதலை அவங்களுக்கு சொன்னதுக்கப்புறமும் தென் என்னோட பிஃபோர் ஆஃப்டர்லாம் அவங்க பார்த்ததுக்கப்புறமா ஒரு முடிவு வந்துருச்சு அவங்களுக்கு, ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு அவங்களுக்கு. ஓகே, நம்ம இதுக்கப்புறம் ஹேரை சரி பண்ணிக்கலாம், பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக அவங்களோட பிஃபோர் ஆஃப்டர் நான் ஒரு 3 மந்தில் ஷேர் பண்ணிடுறேன். கண்டிப்பாக 3 மந்த்லேயே எல்லாமே முடிஞ்சிடாது. நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் 1 இயரில் நான் சொன்னேன், முடி வளர வளர என்ன பண்ணேன், கீழே அந்த குச்சி குச்சியாக இருக்கிற முடியை கட் பண்ணிகிட்டே தான் வந்தேன். ஏன்னா அது மாற போகிறது இல்லை, அது டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ கட் பண்ணிட்டே வந்தேன். இப்போ இருக்கிறது எல்லாமே புதுசாக வளர்ந்த முடி தான் எனக்கு. ஏன்னா ஸ்மூத்தனிங் பண்ணி கீழே வந்த முடியெல்லாம் கட் பண்ணிகிட்டே வந்தேன். அவ்வளோ ஷார்ட்டாக நான் கட் பண்ணி இப்போ நான் வளர்த்த முடி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் இவங்களுக்கு கொடுக்கணும். கண்டிப்பாக இவங்களுக்கு பிஃபோர் ஆஃப்டர் நான் ஷேர் பண்ணுவேன். இவங்களோட ஹேரை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அண்டு ரம்யா தேனி உங்களுக்கு நாளைக்கு டிஸ்பேச் ஆகிடும். வெல்கம் டு கமல் நேச்சுரல்ஸ்.